காமராஜர். இவரது பெயரை கேட்டதும் நமக்கெல்லாம் நினைவுக்கு வருவது இவரது எளிமை. பெருந்தலைவர், கல்வித்தந்தை, கர்மவீரர், இவை யாவும் அவரது தியாகத்திற்காகவும் அவர் ஆற்றிய தன்னலமற்ற சேவைகளுக்காகவும் அவருக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு பெயர்களாகும். காமராஜர் அவர்கள் 1903 ஜூலை 15 இன்று விருதுநகர் என்று அழைக்கப்படும் அன்றைய விருதுப்பட்டியில் குமாரசாமி நாடார் மற்றும் சிவகாமி அம்மாள் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். பள்ளிப்படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு தனது மாமாவின் துணிக்கடையில் வேலை செய்தார். இளம் வயதிலேயே தேசபக்தி உணர்வால் ஈர்க்கப்பட்டு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார். 1920களில் இந்திய சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார். மகாத்மா காந்தியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு கதராடை அணிந்து கிராமம் கிராமமாக சென்று பிரச்சாரம் செய்தார். உப்பு சத்தியாகிரகம், வெள்ளையனை வெளியேறு இயக்கம் போன்ற பல போராட்டங்களில் பங்கேற்று பல முறை சிறை சென்றார். இவரது விடாமுயற்சியும் தியாக உணர்வும் அவரை ஒரு சிறந்த தலைவராக உயர்த்தியது. இவரது அரசியல் பயணம் 1937 தொடங்கியது. ஆம், அந்த ஆண்டில்தான் விருதுநகர் நகராட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1940 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரானார். 1954 தமிழ்நாட்டின் முதலமைச்சரானார். தொடர்ந்து 9 வருடங்கள் முதல்வராக பதவி வகித்தார். காமராஜரின் ஆட்சிக்காலம் தமிழக வரலாற்றில் ஒரு பொற்காலம் என்று இன்றளவும் போற்றப்படுகிறது. கல்வி வளர்ச்சிக்காக இவர் செய்த சாதனைகள் ஏராளம். அனைவருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்ற நோக்குடன் 1ஆம் வகுப்பு முதல் 11ஆம் வகுப்பு வரை இலவச கட்டாய கல்வியை அறிமுகப்படுத்தினார். பள்ளி செல்லும் குழந்தைகளின் ஊட்டச்சத்தை பேணவும் இடைநிற்றலை குறைக்கவும் மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தினார். இதுவே பின்னாளில் சத்துணவு திட்டமாக மாறியது. கிராமங்கள் தோறும் பள்ளிகள் திறக்கப்பட்டன. 1 மைல் தூரத்திற்கு ஒரு தொடக்கப்பள்ளி, 3 மைல் தூரத்திற்கு ஒரு நடுநிலை பள்ளி, 5 மைல் தூரத்திற்கு ஒரு உயர்நிலை பள்ளி என்ற இலக்குடன் செயல்பட்டார். பள்ளிகளில் பாகுபாடுகளை களைய சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். மேலும் இவரது காலத்தில் தொடங்கப்பட்ட பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், பாலிடெக்னிக்குகள் ஆகியவற்றால் உயர்கல்வி வாய்ப்புகள் அதிகரிக்கப்பட்டன. இதனால்தான் இவரை கல்வி கண் திறந்த காமராஜர் என்று இன்றளவும் அழைக்கின்றனர். கல்வி வளர்ச்சிக்காக மட்டுமல்லாமல் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சிக்காகவும் அவர் ஆற்றிய பணிகள் ஏராளம். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி கழகம், பல்லாவரம் சிமெண்ட் தொழிற்சாலை, மேட்டூர் காகித ஆலை, BHEL என்று அழைக்கப்படும் திருச்சி பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட், அது அனைத்தும் இவரது ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டவைதான். மேலும் சேலம் இரும்பு உருக்கு ஆலை தொடங்க திட்டமிடப்பட்டதும் இவரது ஆட்சி காலத்தில்தான். வேளாண் துறையில் இவர் ஆற்றிய சேவைகள் தமிழக விவசாயிகள் மற்றும் மக்களின் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. மேட்டூர் அணை, பவானிசாகர் அணை, வைகை அணை, அமராவதி அணை, சாத்தனூர் அணை உள்ளிட்ட நீர்ப்பாசன திட்டங்கள் அனைத்தும் இவரால் செயல்படுத்தப்பட்டது. விவசாயத்திற்கு தேவையான மின்சாரம் வழங்க புதிய மின் திட்டங்கள் தொடங்கப்பட்டது. விவசாய உற்பத்தி அதிகரிக்கப்பட்டது. இதனால் உற்பத்தி அதிகரித்து பஞ்சம் தீர்ந்தது. தமிழகம் வேளாண் துறையில் தன்னிறைவு என்ற நிலையை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தது. இவரது ஆட்சி காலத்தில் சாலை கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டன. குறிப்பாக கிராமப்புறங்களில் சாலை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டது. பல பாலங்கள் கட்டப்பட்டது. பெருந்தலைவர் காமராஜர் ஒடுக்கப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் நலனுக்காக பல திட்டங்களை செயல்படுத்தினார். 1963 கட்சி பணிகளில் கவனம் செலுத்துவதற்காக தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய காமராஜர் முன்மொழிந்தார். இது காமராஜ் திட்டம் என்று அழைக்கப்பட்டது. இவரது யோசனையை பின்பற்றி பல சீனிய காங்கிரஸ் தலைவர்களும் அரசு பதவிகளை ராஜினாமா செய்து கட்சி பணிகளில் ஈடுபட்டனர். இது இந்திய அரசியலில் ஒரு முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த பிறகு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரானார் காமராஜர். நேருவின் மறைவுக்கு பிறகு லால் பகதூர் சாஸ்திரியையும் பின்னர் இந்திரா காந்தியையும் பிரதமராக்குவதில் முக்கிய பங்காற்றினார். இதனால் இவர் அனைவராலும் கிங் மேக்கர் என்று அழைக்கப்பட்டார். காமராஜர் அவர்கள் 1975 அக்டோபர் 2 ஒட்டுமொத்த தமிழகத்தையும் மீளா துயரத்திற்கு ஆளாக்கினார். ஆம், அன்றுதான் அவர் தனது 72வது வயதில் நம்மை விட்டு பிரிந்தார். அவரது எளிமை, நேர்மை, மக்கள் சேவைக்காக அவர் இன்றும் நினைவு கூறப்படுகிறார், என்றும் நினைவு கூறப்படுவார். அவரை போன்ற தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர் நமக்கு கிடைத்தது நாம் செய்த அதிர்ஷ்டமாகும். அவரது தன்னலமற்ற சேவையை அங்கீகரிக்கும் வண்ணம் 1976 இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா இவருக்கு வழங்கப்பட்டது. சென்னை விமான நிலையத்தின் உள்நாட்டு முனையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் அவரது பிறந்த நாளான ஜூலை 15 தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. அவரது எளிமையான வாழ்க்கை முறை, தன்னலமற்ற சேவை, தொலைநோக்கு பார்வை ஆகியவை இன்றும் நம் அனைவருக்கும் உத்வேகம் அளித்து வருகிறது.